நமஸ்காரம். நான் பெரிய நாயகி. வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 22 நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே. இந்த ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஃபர்ஸ்ட் நவராத்திரினா என்னன்றத பார்ப்போமா? நவராத்திரி அப்படிங்கிறது பெண்களுக்காக பெண்களை போற்றக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ இதுல மூணு நாளா பிரிக்கிறோம். மலைமகள், அலைமகள், கலைமகள். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மலைமகள், மலைகளின் மகள். அதுல ஃபர்ஸ்ட் துர்காவோட ஒரு ஃபார்மேஷனா வந்தவங்க தான் சைலபுத்ரி. சோ இவங்க மலைகளின் மகள். இவங்களை வழிபடுறதுங்கிறது ஒரு சாதாரணமா ஒரு சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நெய் விளக்கு ஏத்திக்கோங்க, ஒரு கலசம் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அது வெள்ளியா இருந்தாலும் சரி, காப்பரா இருந்தாலும் சரி, இல்ல அது பிராஸா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கலசம் எடுத்துட்டு அதுல ஒரு சிகப்பு கலர் நூல் சுத்துங்க. 3 வாட்டி சுத்தணும். அது ஒண்ணு மலைமகளை நினைச்சும், இன்னொன்னு கலைமகளை நினைச்சும், இன்னொன்னு அலைமகளை நினைச்சும் 3 சுத்தி அது ஒரு கட்டு கட்டிக்கோங்க. அதுல இந்த விரல், அதாவது மோதிர விரலால ஸ்வஸ்டிக் சிம்பிள் போடுங்க. ஸ்வஸ்டிக் சிம்பிள் போட்டுட்டு குங்குமத்தினால போடுங்க. அந்த கலசத்துக்குள்ள ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பச்சை கற்பூரம், உங்களுக்கு பன்னீர், ஜவ்வாது இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி எல்லா வாசனை உள்ள பொருட்களும் சேர்த்து தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுல ஒரு 5 மா இலை வச்சு, ஒரு தேங்காய் ஒண்ணு வச்சு அத கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கலசத்தை 9 நாளைக்கும் ஒண்ணும் பண்ண வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ணாம அந்த கலசம் நீங்க வச்ச இடத்துலயே வைங்க. ஒரு மனை ஒண்ணு போட்டுட்டு, அந்த மனையில உங்களுக்கு என்ன கோலம் தெரியுமோ அந்த கோலம் போட்டுட்டு, அந்த மனை மேல ஒரு துணி விரிச்சு அந்த துணி மேல இந்த கலசம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த தேவியோட படம் இருக்கோ அந்த தேவியோட படம் வச்சாலும் போதுமானது. அதுல ஒரு விளக்கு வச்சுட்டு டெய்லி சாமி கும்பிடுற இந்த 9 நாள் சாமி கும்பிடுங்க. அதுல இன்னைக்கு சைலபுத்ரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு நெய்வேத்தியமா ஜவ்வரிசி பாயசம் வச்சு படைச்சிட்டு, நமக்காக செய்யறதுதான் இந்த நெய்வேத்தியம். சாமிக்கு படைச்சிட்டு அதை நம்ம சாப்பிட்றதுக்காக செய்யறதுதான் நெய்வேத்தியம். சோ தெய்வமா பிரசாதம் நமக்கு கொடுக்கறது தான் இந்த நெய்வேத்தியம். சோ ஜவ்வரிசி பாயசம் வச்சு சாமிய வழிபட்டுட்டு முதல் நாள நல்லபடியா மங்களகரமா சந்தோஷமா அந்த தேவியை வரவேற்று சாமி கும்பிடுங்க. எல்லாருக்கும் எல்லா நலமும் பலமும் கிட்டணும் அப்படின்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நமஸ்காரம்.